அடுத்த 10 நாட்களில் பெரும் பசியோடு கோரமான உருவத்தோடு அந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாய் வந்து இறங்க கொக்கிந்தா மிரட்சியுடன் பார்த்து, ஓ கழுகு என்றார். அந்த பறவை கூட்டங்கள் வான்மீதி எங்கும் மூர்க்குத்தனமாய் இன்றைய யானையின் அளவில் வந்து மால்கள் எங்கும் குவிய ஆன்ம கூட்டம் அதிக திகில் அடைந்த தினம் அதுவாகத்தான் இருக்கும். ஆனாலும் பரந்தாமன் குழு தைரியமாக சென்று முறைப்படி வந்தாரை வாழ வைக்க பறவையை எதிர்கொண்டு வரவேற்றனர். முதலில் வந்த தாய் பறவையை தட்டி கொடுத்து உபசரித்தான். அந்த கழுகு கூட்டங்கள் இறந்த உடல்களுக்காய் அலைய அன்றிலிருந்து அடக்கம் செய்யும் முறை தவிர்க்கப்பட்டு அவைகளுக்கு உணவாக்கினார்கள். 2 யுகங்களாய் அது தன் அட்டகாசங்களை தரிகிட்டு அவிழ்த்துவிட பிதாமார்கள் நாளை மெல்கியிடம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று நடுநடுங்க அடுத்த பிதா பதவிக்கு எவருமே முன்வரவில்லை. நோவா அடித்த போது மற்ற மால்கள் இருந்தெல்லாம் கழுகு கூட்டங்கள் மில்லியனாய் வந்து இறங்கி மொத்த பிணங்களையும் தின்றது. அப்போதுதான் இடைக்கால பிதாவாய் 2 நாட்கள் மட்டுமே மெல்கி பதவியேற்க ஒரே நாளில் தாய்ப்பறவையை சந்தித்தார். முதல் சந்ததி நோவா. இனி மனிதனின் ஆயுட்காலம் கண்டிப்பா 500 என்றார். பறவைகள் திடுக்கிட்டு 500 வருடங்கள் உணவிற்கு எங்க போவது கவலையுற்றனர். அடுத்த நாள் காவல் தலைவனை அழைத்து, இனி 3 யுகத்திற்கு என் கட்டளை யாரும் மாற்றக்கூடாது என்க கழுகு அன்னை மெல்கியிடம் வந்து மீண்டும் பதில் சொல்ல வேண்டுமா என்று மிரட்ட, நாளையே நான் மீண்டும் மனிதன், நான் பதில் சொல்ல வேண்டியது இங்கு உள்ளவர்களிடம். பின் காவல் தலைவனை அழைத்து மணிக்கணக்கில் பேசிவிட்டு அடுத்த பிதாவை தேர்ந்தெடுத்துவிட்டு மனிதனானார்.